செல்வங்களே, வணக்கம், வணக்கங்கள். அது என்ன தாத்தா 2 முறை சொல்கிறீங்க? ஆம் சொல்லுங்களே. வணக்கம் என்பது இறைவனுக்கு, வணக்கங்கள் என்பது உங்களுக்கு. என்ன தாத்தா, 2 கண்களைப் போன்றதா உங்கள் வணக்கம்? வணக்கங்கள். ஓகே, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்கள் தாத்தா. புதுமையாக இருக்க வேண்டும். அதிசயங்கள் செய்கின்றவர், அங்கே அதிசயங்கள் அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் நம் அருகில் இருக்கிறார். என்னதா அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகிலே இருக்கிறார் என்ற ஆண்டவனை காட்டுகிறீர்கள். ஆம், தினமும் அதிசயங்கள் நடக்கிறது. பூஜை, ஹோலி மாஸ் நாம் காண்கிறோம் இல்லையா? நான் வீடியோக்களிலே ஹோலி மாஸ், வேளாங்கண்ணியிலே மாஸ் நடக்கிறது என்று இந்த பூஜை மாஸ் நான் காட்டுகிறேன் இல்லையா? இல்லை, தினமும் தேவாலயத்தில் பூஜை நடக்கிறது, மாஸ் நடக்கிறது அல்லவா? அதில் ஒரு சிறப்பு சம்பவம் நடக்கிறது. தினமும் ஒரு அதிசயம். எல்லா தேவாலயங்களிலும் இந்த அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் கண்குளிர பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆம் சொல்லுங்களே. பாருங்கள், அந்த பூஜையின் நேரத்தில் ஒரு அதிசயம் நடக்கிறது தினமும். என்ன அதிசயம் என்றால், குருவானவர், பூஜை செய்கிற குருவானவர் அந்த பூஜை நடக்கும்போது அதில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார். என்னவென்றால், ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஆண்டவனை பார்த்து ஜெபம் செய்து வேண்டுதல் செய்து, ஆண்டவரே, இந்த ரொட்டி துண்டு இறைவனுடைய, கடவுளுடைய, அவருடைய சரீரமாக மாற்றுங்கள். இந்த ரொட்டி துண்டு, இந்த அப்பத்தை சேர்த்து சரீரமாக மாற்றுங்கள் என்று கேட்கிறார் பக்தியுடன். அந்த ரொட்டி துண்டானது, அந்த அப்பமானது கடவுளுடைய சரீரமாக மாறிவிடுகிறது. சொல்லுங்களே, அதிசயம் இல்லையா இது? பேரதிசயம். அதே போல் ஒரு கிண்ணத்தில், ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஏற்று ஜூஸை, ரசத்தை எடுத்து அதை இறைவனை பார்த்து, இறைவா, இந்த ரசமானது திராட்சை ரசமானது உம்முடைய இரத்தமாக மாறட்டும் என்று பக்தியுடன் இறைவனிடம் வேண்டுதல் செய்கிறார். அந்த நேரத்தில் அந்த பாத்திரத்தில் இருந்த திராட்சை ரசம் இரத்தமாக, பிளட் ஆக மாறுகிறது. இந்த நிகழ்ச்சி தினமும் தேவாலயத்தில், சர்ச்சில் நடக்கிறது. அப்படி இந்த அப்பங்களை ஒரு பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு இறைவனிடம் கேட்டு, இதை உமது சரீரமாக மாற்றுங்கள், உங்களுடைய ஃப்ளஷ்ஷாக மாற்றுங்கள் என்று கேட்டவுடன் அவர் அந்த நன்மைகளை, அப்பங்களை
அந்த ரொட்டி துண்டை கடவுளுடைய சரீரமாக மாற்றுகிறார். இது நடக்கிறது, உண்மை சம்பவம். அது அவர் எல்லோருக்கும், தேவாலயத்துக்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் அந்த ரொட்டி துண்டுகளை, அப்பத்தை ஓஸ்தி அப்பம் என்று சொல்லலாம். இவைகளை கோயிலுக்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் இது சேசுவின் சரீரம், இன்னும் அந்த ரொட்டி துண்டை சேசுவின் சரீரம் என்று ஒவ்வொருக்கும் அவர் பரிமாறுகிறார். அதே போல தான் இந்த கப்பத்தில் கோப்பையில் இருக்கும் திராட்சை ரசத்தை இது இரத்தமாக மாற்றும் என்று கேட்டார் அல்லவா? அது உண்மையிலே இரத்தமாக மாறுகிறது செல்வங்களே. இது ஒரு பெரிய புதுமை, அதிசயங்கள் நடக்கின்றது. இந்த கோப்பையில் இருக்கும் திராட்சை ரசம் இரத்தமாக மாறுகிறது. அது அவர் எல்லோருக்கும், கோயிலில் வந்திருக்கும் எல்லோருக்கும் அதை கொடுக்கிறார். நாம் அதை பருகுகிறோம். இங்கே நமது நாட்டில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது. அது ஒரு சிறு பாத்திரத்தில் அந்த இரத்தத்தை, அந்த திராட்சை வைத்துக்கொண்டு எல்லோருக்கும் பரிமாறுவதை செய்யாமல் இருக்கிறார்கள். அது அவரே அந்த இரத்தமாக மாற வேண்டும் கேட்டு அதை அவரே குடித்து விடுகிறார் எல்லோருக்கும். வெளிநாடுகளிலே, நான் மேல்நாடுகளில் பயணம் செய்திருக்கிறேன். அங்கே இருக்கும் தேவாலயங்களுக்கு நான் போயிட்டு அங்கே பூஜை மேட்ச் அட்டென்ட் பண்ணிக்க. அங்கே எல்லா ஜனத்தொகை குறைவாக இருக்கிறது. அந்த இடத்துல அந்த ரொட்டி துண்டை இது இறைவனுடைய சரீரம் என்று எங்கள் வாயில் ஊட்டுவார்கள். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை ரத்தமாக மாறிட்டார்களோ அதை எங்களுக்கு கொடுப்பார்கள். மேல்நாடுகளில், வெளிநாடுகளில் இது நடக்கிறது. அது கப்பில் இருக்கும் இரத்தத்தை எங்களுக்கு கொடுப்பார்கள். நாங்கள் அதை பருகுகிறோம். நான் ஒரு வருடம் இல்லை, 4 வருடங்கள் நான் வெளிநாட்டில் இருந்தேன். 4 வருடங்களிலும் 3, 18, 4 தான் வச்சுக்கோ, 16, 1500 நாட்கள் நான் வெளிநாட்டில் இருந்தேன். அப்போது அடிக்கடி நான் தேவாலயத்துக்கு செல்வேன், பூஜை காண்பேன். அந்த சமயத்தில் தினமும் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். தேவாலயத்தில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பார்கள், உணவு கொடுப்பார்கள். என்ன உணவு? சுவையான உணவு, ரிச், உயர்தரமான உணவு. அதுதான் கடவுளுடைய சரீரத்தை எங்களுக்கு கொடுப்பார்கள், அவருடைய இரத்தத்தையே எங்களுக்கு கொடுப்பார்கள். நான் குடித்திருக்கிறேன். பாருங்கள் என்னை பாருங்கள். அந்த உணவையும் இரத்தத்தையும் கொடுத்த உடம்பு இது. சொன்னங்களே, இந்த பூஜை நேரத்தில் அதிசயங்கள் நடக்கின்றன. தினமும் பூஜை எப்போது நடக்கிறதோ அங்கே இந்த மாதிரி அந்த ரொட்டி துண்டையும் திராட்சை ரசத்தையும் அவருடைய உணவாகவும் ரத்தமாக மாற்றி அதை தேவாலயத்துக்கு வரும் எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள். இதுதான் அதிசயம். அதிசயத்திலும் அதிசயம். ஒரு ரொட்டி துண்டு எப்படி கடவுளுடைய சரீரமாக மாறுது? உன்னுடைய சரீரம் என்னுடைய சரீரமாக இருந்தால் அது மனித சரீரம். இது கடவுளுடைய சரீரம். முது ரத்தமாக முது உடலாக மாற்றோம் என்று கேட்டவுடன் அது மாறுகிறது. இது உண்மை சம்பவம். பல சமயங்களிலே இதை சோதித்து பார்த்திருக்கிறார்கள், வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். ஆம், இது உண்மை என்று அறிந்திருக்கிறார்கள் என் மகளே. இது எப்படி நடந்தால் கதையை சுருக்கம் என்னவென்றால், இயேசுநாதர் அவரை அடித்து கொன்றார்கள் அல்லவா? அந்த கடைசி டின்னர் ராகபோஜனம். அந்த ராகபோஜனத்தின் போது அவரோடு இருந்த அவருடைய 12 சிஷ்யன்கள், அப்போஸ்தலர்கள், கடவுளுடைய சிநேகிதர்கள்,
அந்த 12 பேருக்கும் அந்த கடைசி ராவு போகிற போது எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்போ வந்து அந்த அவர் வந்து அந்த அங்கே இருந்த ஒரு ரொட்டியை எடுத்து எல்லோருக்கும் அவர் நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்தா, இது வந்து சாதாரண ரொட்டி இல்லை, இது என்னுடைய சரீரம், நான் நாளைக்கு இறக்கப் போகிறேன், அதனால் இப்போது என்னுடைய இந்த ரொட்டியை என்னுடைய சரீரமாக மாற்றி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க 12 பேருக்கும் அதை அந்த அப்பத்தை அந்த ரொட்டியை கொடுத்தார். அதே போல் தான் ஒரு பாத்திரத்தில் இருந்த திராட்சை ரசத்தை எடுத்து இது வந்து என்னுடைய ரத்தம், இதை இந்த ரத்தத்தை என்னுடைய ரத்தமாக மாற்றுகிறேன், இது என்னுடைய ரத்தம், இந்த ரத்தத்தை குடிநீங்கள், இதை நான் இறந்து விட்டு பிறகு கூட தினமும் என்னை நினைக்க வேண்டும் என்றால், என்னிடம் உருவாட வேண்டும் என்றால், என்னை காண வேண்டுமா என்றால் நீங்கள் தினமும் இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய தேவாலயத்தில் செய்யுங்கள். அங்கே இருக்கும் ரொட்டி துண்டை எடுத்து இது கடவுளுடைய சரீரமாக மாறட்டும் என்று சொல்லுங்கள், நான் மாற்றுகிறேன், இந்த திராட்சை ரசம் ரத்தமாக மாறட்டும் என்று கேளுங்கள், நான் மேலே இருக்கிறேன், நீங்கள் கேளுங்கள், நான் அந்த திராட்சை ரசத்தை ரத்தமாக மாற்றுகிறேன், தினமும் இதை நினைவாக செய்யுங்கள் என்று அந்த கடைசி ராவு சமயத்தில் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் அந்த ரொட்டியையும் திராட்சை ரசத்தையும் அவருடைய உடல் பாகங்களாக மாற்றி நமக்கு கொடுத்தார். அதை தான் அவர் நினைவாக நாம் தினமும் ஹோலி மாஸ் என்று சொல்லும் அந்த பூஜையில் நாங்கள் அனுபவிக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி, இதை நான் உங்களுக்கு அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஓகே செல்வங்களே, இது சிரிப்பதற்கான விஷயமில்லை, சிந்திப்பதற்கான விஷயம். நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். தாத்தா, நீங்கள் பல உண்மைகளை சொல்லுகிறீர்களே, ஏதாவது சொல்லுங்கள் கேட்குறீங்களே, இது ஒரு உண்மை, நடந்த சம்பவம், நடக்கிற சம்பவம், நடக்கப் போகிற சம்பவம். செல்வங்களே, தினமும் கடவுளை நாம் உண்கின்றோம், அதற்கு தான் தேவாலயத்துக்கு செல்கிறோம். இந்த பூஜை நேரத்திலே பூஜையை காண்பது பெரிதல்ல, அந்த பூஜை நேரத்திலே கடவுளுடைய சரீரத்தை அவரை நாம் சாப்பிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நம்புங்கள், விசுவாசம் உள்ளவர்கள் தாத்தாவின் பேச்சை நம்புங்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதிகபட்சமாக தாத்தா உண்மையை தான் பேசுவார் என்று. இதுவும் நான் பேசுவதில்லை, இது ஒரு உண்மை. ஓகே சொல்லுங்களே, வணக்கங்கள். தயவுசெய்து இந்த வீடியோவை முழுமையாக கண்டு கழியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு விருப்பமானால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதை பற்றிய காமெண்ட் எனக்கு கொடுங்க. ஓகே, நன்றி. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நன்றி.